கீழடி ஆய்வறிக்கைக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் மாநில அரசுக்கு துணை நிற்போம் என தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், கடந்த 2014ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கீழடி அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். கீழடியின் தொன்மையை நிரூபிப்பதில் அதிமுக அரசுக்கு முக்கிய பங்கிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த நாம் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அங்கே அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் அனுப்பி அதில் அவருடைய சான்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழுடைய பெருமை உலகத்திற்கு பறைசாற்றுவது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ கேட்டுக்கிறாங்க, அதை கொடுக்கலைங்கிறாங்க. இதில் என்ன முரண்பட்ட கருத்து என்று தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம். ஆனால் அவர் கேட்கின்ற விளக்கத்தை இவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அவர் என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு நாங்கள் அரசியல் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இருந்தாலும் இந்த கீழடியில் இந்த மாநில அரசு கேட்பதற்கு நாங்கள் துணை நிற்போம். முன்னதாக திருபுவனம் அருகே போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்றார். அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரருக்கு ஆறுதல் தெரிவித்தவர் அதிமுக சார்பில் நிதியுதவி வழங்குவதாக உறுதியளித்தார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி, எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட செயலர் மூலமாக 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். திருபுவனம் போலீஸ் விசாரணையின் போது மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.